ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. அந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்களோ உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் டேரக்டாக லெவல்ஸ் உள்ள போயிடலாம். நேற்று கொடுத்த லெவல்ஸ் சூப்பராக ரியாக்டாக இருக்கும் மார்க்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரு ஷார்ட் ஸ்கேல்பிங்கில் நான் ட்ரேட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரேஞ்சே மார்க்கெட் வந்து லைக் டச் பண்ணி ரிவர்சல் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ரிவர்சல் கொடுக்கல. லைக் எக்ஸாக்டாக எஸ்டர்டேவோட ரிவர்சல் கொடுத்துருந்து பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சது. இந்த லோலேருந்து இந்த ஹை வரைக்கும் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருப்பேன் ஸ்கேல்பிங்கில் தான். ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாவே நான் அதிகமாக ஸ்கேல்பிங் பண்றேன். லாங் ட்ரேட்ஸ் பண்றது கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து பெரிய மூவ் கிடையாது. லைக் டைரக்ஷனை ஃபாலோ பண்றது கிடையாது. அதில் தான் நான் லைக் இன்னும் ஒரு மேபி இன்னும் ஒரு 2 வீக்ஸ் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே தான் நான் ரிவர்சல் ட்ரேட் எடுத்துருந்துருப்பேன். ஓகே ஃபைன். ஏன்னா இப்போ நான் லோ டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி ஷோ பண்ணால் உங்களுக்கு தெரியும் நான் எதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திருக்கேன்ட்டு. சரிங்களா? லைக் மார்க்கெட் வந்து லைக் ஹையை போயிட்டு ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. இந்த ரிவர்சல் பாயிண்டிங் நமக்கு சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் கொடுக்கும். இந்த ஹை வரைக்கும் வைக்கக்கூடாது. ஏன்னா இங்க நமக்கு மார்க்கெட் வந்து ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்கு. ஆனா ரெக்கவரி ஆகல. அகைன் இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு திருப்பி ஃபாலோ ஆயிடுச்சு. ஓகே சிம்பிள். அண்ட் நாளைக்கான லெவல்ஸ் போயிடலாம். அண்ட் மெம்பர்ஷிப் நிறைய பேர் டிஎம் பண்ணியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். மேபி மெம்பர்ஷிப்ல டிஎம் பண்ணவங்க இன்கேஸ் என்ன விட்டுருந்தா எனக்கு இப்போ மெசேஜ் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா நேற்று நான் நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சொல்லி. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆட் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா 1 or 2 மெம்பர்ஸ் விட்டுருந்தா எனக்கு ஜஸ்ட் டிஎம் பண்ணுங்க, பார்த்துட்டு நான் மெம்பர்ஷிப் குரூப்ல ஆட் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு. ஓகே ஃபைன். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கனை யூஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. ஒரு சப்போர்ட்டா இருக்கும். டெய்லி வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா ஒர்க் இருந்தாலும் இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நேற்று கொடுத்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சுன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க. நீங்கள் நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் உங்களோட லெவல்ஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் கொடுக்குற லைன்ஸில் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரிவர்சல் எடுக்குது, ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஃபைன். ஆல்மோஸ்ட் நீங்களுமே ரெகுலராக பார்த்துருந்துருப்பீங்க என்னென்ன ரிஜெக்ஷன் ஜோன்லாம் வருதுன்னுட்டு. ஓகே நேற்று ஒரு வியூ சொல்லியிருந்தோம். இந்த 54,400 இந்த ஜோன் சொல்லியிருந்தேன்னா அங்கேருந்து நமக்கு நல்லாவே மார்க்கெட் ஃபாலோ ஆயிடுச்சு இந்த ரேஞ்சில். இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன், ஓகே மார்க்கெட் கொஞ்ச நேரம் கன்சால்டேஷன் எடுத்துனா இங்கே வந்து புட் ஆப்ஷன் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு கன்சால்டேஷன் எடுக்கல. அங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்ல செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஓகே ஃபைன். அண்ட் நேற்று வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சேம் லெவல்ஸ் தான் இன்னைக்குமே. நேற்று யாரெல்லாம் வீடியோஸ் ரெகுலராக பார்த்தீங்களோ அந்த லெவல்ஸ் இன்னைக்குமே ரியாக்ட் ஆகும். சிம்பிள். நாளைக்கு என்னன்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். மேபி நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் இந்த 24,000 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 24,771 இந்த ரேஞ்சும் 24,736 ரேஞ்சும் எதனா ஒரு பக்கம் நாளைக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour டிசைட் பண்ற மார்க்கெட் தான். நமக்கு இந்த ரேஞ்ச்ல கன்சால்டேஷன் எடுக்குது அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுத்து திருப்பி ஹை இந்த ரேஞ்ச்ல போய் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் விட்டு டிராவல் ஆகும். ஓகேங்களா? இது லைக் சைட்ல இருக்க லெவல்ஸ்லாம் நான் லாஸ்டா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இல்ல மார்க்கெட் வந்து நல்ல கன்சால்டேஷன் கொடுத்து லோ பிரேக் அவுட் ஆயிட்டு 50 மினிட்ஸ் க்ளோஸ் அண்ட் கிளாஸ் இல்லை 1 hour க்ளோஸ் பாருங்க. ஏன்னா 50 மினிட்ஸ் க்ளோஸ் அகைன் மார்க்கெட் ரெக்கவரி ஆகுது. 1 hour க்ளோஸ் அண்ட் கிளாஸ் பார்த்துட்டு அகைன் ரீடெஸ்ட் அகைன் இந்த லோ வரைக்கும் ஃபாலோ. ஓகே இது நாளைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன். மேபி அப்ல போக பாசிபிள் அதிகமா இருக்கு. பார்க்கலாம். நாளைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கால் ஆப்ஷன் தான். அது இந்த 24,771 உடைக்கணும். இந்த ரேஞ்சை உடைச்சா மட்டும்தான் நான் கால் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் நம்ம புட் ஆப்ஷனே ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ரேஞ்ச் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லைக் ஓகே இப்போ நாளைக்கான நோட் பண்ற லெவல்ஸ் எல்லாமே சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. லைக் எக்ஸாக்டா லைக் ஒரு 50-30 பாயிண்ட்ஸ் இருந்தால் ஜோனா மார்க் பண்ணிக்கோங்க. 24,615, 24,668, 24,736, 24,771, 24,870, சாரி 24,837, 24,860. ஏன்னா இது வந்து ஜோனா ஆக்ட் ஆகும். பெருசா ரியாக்ட் பண்ணாது, ஜோனா ஆக்ட் ஆகும். புட் ஆப்ஷன் போறீங்கன்னா மிட்ல இருந்து எடுத்துக்கோங்க. 24,921 இந்த ரேஞ்ச் தான். ஓகே ஃபைன். இப்போ கரண்டா ஒரு பெரிய ஃபால் நடந்திருக்கு இங்க இருந்து. இதை நம்ம இப்போதைக்கு டிராப் பண்ணோம். லைவ் மார்க்கெட்ல ரியாக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் மெம்பர்ஷிப்ல வாய்ஸ் நோட் போட்டுட்டு உங்களுக்கு நான் இதை பத்தி அப்டேட் பண்றேன். ஓகே ஃபைன். இதான் நம்மளோட நிஃப்டி லெவல்ஸ். ஓகே ஃபைன். நிஃப்டி சூப்பரா ரியாக்டா இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். ஓகே எக்ஸாக்டா சேம் தான். பேங்க் நிஃப்டியும் சேம் தான். எந்த பெரிய மூவுமே கொடுக்கல பேங்க் நிஃப்டி. ஏன்னா இன்னைக்கு HDFC எல்லாமே நமக்கு நல்ல மொமெண்டம் கொடுத்தது. ஜிஎஸ்டி நியூஸ் இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்க்கலாம் நாளைக்கு. அந்த லெவல்ஸ் இப்போ பிளைண்டா போகக்கூடாதுல. லைக் மொமெண்டம் பிரேக் அவுட் கொடுக்கட்டும், அப்போ போகலாம். நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் வந்து லைக் இந்த 24,000 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 24,124 இந்த ரேஞ்ச் நாளைக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 24,124
சாரி 54,124, 54,183. இந்த ரேஞ்ச் 2 ரேஞ்சு உடைச்சிட்டு அகைன் இங்க சப்போர்ட் எடுத்தாலும் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இங்க சப்போர்ட் எடுத்தாலும் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, புரியுதுங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து ஓப்பன்ல இது ரெண்டுத்தையும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கும். லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நமக்கு இந்த ரேஞ்ச் இருக்குன்னா இதை பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் எடுத்துக்காதீங்க. இந்த ஹையும் கட் ஆயிட்டு மேபி ரிஸ்க் ஜோன்னா இங்கேருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சேஃப் ஜோன்ல இங்கேருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. மேபி இந்த லோ டு ஹைன்னு எடுத்தாலே நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த லோ சேஃப் ஜோன், இந்த இடத்துல சேஃப் ஜோன்ல இருந்தீங்கன்னா 230 பாயிண்ட்ஸ், டெல்டா வேலி 50 கால்குலேட் பண்ணீங்கன்னா 50 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 115 to 116 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 116ல 125 பாயிண்ட்ஸ் ஈஸியாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல கிடைச்சிடும். ஓகே, ஃபைன். ஏன்னா கரண்ட்டாக என்ன ஆப்ஷன்ஸோட டெல்டா வேலி இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட லெவல்ஸும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மேபி என்னோட வியூ இந்த புட் ஆப்ஷன் போகுமான்றது கொஸ்டின் மார்க் தான். மேபி இங்க வந்து கூட ரிவர்சல் எடுக்கலாம். இது வரைக்குமே நீங்க கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, எங்க தான் டச் பண்ணாலும் கால் ஆப்ஷன். இந்த 53,990 உடைக்குதுன்னா மட்டும் புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். லெவல்ஸ் அகைன் சொல்றேன் பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. லைக் மார்க்கெட் வந்து 24,000, ஓகே சாரி 54, 24னே வருது, சாரி. ஓகே, இப்போ நாளைக்கு 54,124, 54,183 இந்த ரேஞ்சை கட் பண்ணி நமக்கு இப்படி ரீடெஸ்ட் எடுக்குன்னா மார்க்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் போயிடும். 54,409 வரைக்கும் ஈஸியாக மார்க்கெட் வந்து மூவ் ஆகிடும். ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து மேபி 1 ஹவரில் க்ளோஸ் ஆகிடும். மார்க்கெட் வந்து 1 ஹவர் செல்லிங் ப்ரெஷர் இங்கே வருது அப்படின்னா இந்த ரேஞ்ச் ரீடெஸ்ட் எடுத்து இந்த வரைக்கும் ஃபாலோ ஆகும். இந்த ரேஞ்சில் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லைக் இவ்வளோ லோ வேண்டாம், மேபி ஒரு 75%, 80% ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது கீழே போகும்னா மட்டும் லைக் ரீடெஸ்ட் எடுத்து நமக்கு மார்க்கெட் அகைன் இந்த 53,734 வரைக்கும் ஃபாலோ ஆகிடும். லைக் 53,919 இந்த ரேஞ்ச் இந்த ரிவர்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்ச் இப்போ லைக் லெவல் சொல்ற பாருங்க, 54,591, 54,409, அகைன் 54,183, 54,124, 54,083, 53,919, 53,734. ஓகே, இந்த ரேஞ்ச் வச்சு பார்த்துக்கோங்க. மேபி ஃபோனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீனாக இருக்கும், லேப்டாப் ஆர் பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே கிளியராக உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபைன். அண்ட் இதான் நாளைக்கான லெவல். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. மேபி இந்த வீக் ஃபுல்லாகவே நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா நாளைக்கு ட்ரேட் பண்ணாதீங்க, நாளைக்கு ஃப்ரைடே. ஓகே, இந்த வீக் ஃபுல்லாகவே குட் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு ட்ரேடை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதான் நமக்கு மார்க்கெட்டில் சேஃப்டி எப்பயுமே. ஓகே, எல்லாம் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மண்டே டு இப்போ இது இந்த மிஸ்டேக் எத்தனை பேர் பண்ணிக்கிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் நல்ல ப்ராஃபிட்ல இருப்பீங்க. அந்த ப்ராஃபிட்டை நம்ம ஃப்ரைடே வந்து லாஸ் பண்ணிடும். இது நிறைய நானுமே பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி சொல்றேன். அண்ட் கோர்ஸ் அட்டன் பண்ணவங்களே எனக்கு சேம் ஃபீட்பேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை பேர் பண்ணிருக்கீங்கன்ட்டு ஜஸ்ட் பிகினர் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. எப்படி ட்ரேட் பண்ணீங்க, இன்னைக்கு எவ்வளோ லாட்ஸ் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. பிகினர்ஸ் இந்த வீடியோஸை பார்த்துட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனை போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, அப்போனா தான் உங்களுக்கு என்னென்ன மற்றவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்றது கிளியராக தெரியும். நீங்க என்ன மிஸ்டேக்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். என்னதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி போனாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். எமோஷன் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் போதும், இது ஃபாலோ பண்ணாலே போதும். மந்த் எண்ட்ல கண்டிப்பா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா தான் இருப்பீங்க. ஓகே, ஃபைன். நாளைக்கான லெவல்ஸ்ல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.